பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 36:9. இதோ, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர். அவர் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு பட்சத்தில் இருந்து நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நமக்கு ஒரு தீங்கும் நேரிடாதபடி நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலனாகிய கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாமும் கூட விசுவாசிப்போம். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆகவே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை கண்டு அவர்கள் பின்னித்து திரும்பி போய்விடுவார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எந்த மனிதனும் எனக்கு எதிராக எழும்பவே முடியாது. காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்னுடைய கேடகம், அவர் என்னுடைய துருகம், அவர்தான் என்னுடைய கண்மலை. அவர் என்னை மறைத்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த காலை வேளையில் உறுதியோடு கூட தாவீது சொல்லுகிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றுமே செய்ய ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தர் எப்பொழுது நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் முழு மனதோடு விசுவாசித்து இன்னும் நாம் முன்னேறி செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். எப்படி ஆண்டவர் கண்ணோக்குகிறாராம்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண்கள் சதா பூமியை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே அவருடைய பார்வைக்கு நாம் உண்மையாய் அவரை தேட வேண்டும், கருத்தாய் அவரை தேட வேண்டும். அவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தேடும் பொழுது நிச்சயமாக அவரை நாம் கண்டு கொள்ளுவோம். அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னது? உங்களை நான் கண்ணோக்குவேன், உங்கள் பட்சத்திலிருந்து நான் கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்படுவீர்கள். முதலாவது நம்மை பண்படுத்துகிற ஒரு தேவன். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், முதலாவது உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் மாற வேண்டும். எந்த விதை நம்முடைய இருதயத்தில் விழுந்தாலும் அது 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் முள்ளுகளும் கற்பாறை போன்ற பகுதிகளும் இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த விதை முளைக்கவே முளைக்காது. அந்த விதை முளைத்தாலும் அது பலன் கொடுக்கவே கொடுக்காது. முட்கள் அதை நெருக்கி விடுகிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று சொல்லி உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நம்முடைய இருதயமான நிலம் முதலாவது பண்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னிலே காணப்படுகிற என்னுடைய சுயம் என்னை விட்டு முற்றிலும் மாற வேண்டும். நான் சரியாக தேவனுடைய சித்தத்தின்படி பண்படுத்தப்பட்டவனாய் நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும் என்று இந்த காலைவேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 11 சொல்லுகிறது, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னிலே விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னது? நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் நம்மை பண்படுத்தி நம்முடைய இருதயத்தில் நல்ல விதைகளை, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை விதைக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல தோட்டம் தன்னிலே விதைக்கப்பட்ட விதைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீதியையும் துதியையும் நான் முளைக்க பண்ணுவேன். ஏனென்றால் அந்த வார்த்தையை உங்கள் நல்ல நிலத்திலே நான் விதைத்திருக்கிறேன். அது விளைச்சலை கொடுக்கும் பொழுது நீதியை கொடுக்கிறது, துதியை கொண்டு வருகிறது. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில நீதியும் துதியும் முளைக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். நாம் பண்படுத்தப்படுகிறோம், விதைக்கப்படுகிறோம். அந்த விதைகள், ஒவ்வொரு விதையும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் விதைக்கும் பொழுது நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறது. இந்த காலை வேளையில அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரையும் தைரியமாய் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். மாத்திரமல்ல, கர்த்தர் எப்பொழுதும் அவரை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வை தந்து எப்பொழுதும் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள நீர் உதவி செய்யும். மாத்திரமல்ல, பண்படுத்தப்பட்டு இருதயமாக நிலம் பண்படுத்தப்பட்டு வேத வசனமாகிய விதை விதைக்கப்பட்டு அதிலிருந்து நீதியும் துதியும் முளைக்க பண்ணுகிற வாழ்க்கையாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அமைய நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.